अल्हम्दुलिल्लाह रब्बिल आलमीन वस्सलातु वस्सलामु अला सय्यिदिना मुहम्मदिन व अला आलिहि व अस्हाबिहि अज्मईन अम्मा बाद. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா இப்பொழுது நாம் தொழுத இந்த சுபஹுனுடைய தொழுகையை நம்மிடத்திலிருந்து பரிபூரணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுபஹு தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரந்தான தொழுகைகளை இமாம் ஜமாஅத்தோடு உடல் ஆரோக்கியத்தோடு ஆஃபியத்தோடு மன நிம்மதியோடு நின்று தொழுகக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்திருள்வானாக. நாம் தொழுக இந்த சுப தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் நாம் மேற்கொண்டிருக்கிற எல்லா விதமான வியாபாரங்கள், விவசாயங்கள், கொடுக்கல் வாங்கல் அனைத்திலேயும் அல்லாஹ் நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்திருள்வானாக. வானம் பூமிகளால் ஏற்பட இருக்கிற பேராபத்துகளை விட்டும் பலா முசீபத்துகளை விட்டும் நம்மையும் நம்முடைய குடும்பத்தார்களையும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா பரிபூரணமாக பாதுகாத்து தந்திருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சூரா ஜும்ஆ என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தின் 6வது வசனத்தில் தொடங்கி 8வது வசனம் வரை முஃமின்களை பார்த்து அல்லது ஒரு சில கூட்டத்தினர்களை பார்த்து குறிப்பிட்ட ஒரு செய்தியை பேசுகிறார். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம் என்ன என்று சொன்னால், குல் யா அய்யுஹல்லதீன ஹாது, நேர்வழி பெற்ற கூட்டமே, இன் ஸஅம்தும் அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வின் நேசர்களுடைய கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டால், இன் ஸஅம்தும் நீங்கள் நினைத்து கொண்டால், அன்னக்கும் அவுலியாஉ லில்லாஹ், நீங்கள் அல்லாஹ்வினுடைய நேசர்கள் அவுலியாக்கள் என்று நினைத்து கொண்டால், மின் தூனின் நாசி ஃபதமன்னவுல் மௌத இன் குன்தும் சாதித்தீன், உண்மையிலேயே நீங்கள் அப்படித்தான் என்றால் மௌத்தை ஆசைப்பட்டு பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஒரு மனிதனுடைய ஆசை என்பது மௌத்து விஷயத்திலே அறவே இருக்காது என்பதை இந்த வசனம் சொல்லித் தருகிறது. அல்லாஹ் அடுத்த ஆயத்தில் சொல்றான், வலா யதமன்னௌனஹு அபதம் பிமா கத்தமத் ஐதீஹிம், அவர்கள் ஒருபோதும் மௌத்தை மட்டும் ஆசைப்பட மாட்டார்கள் என்று அல்லாஹ் இந்த வசனத்திலே சொல்றான். இப்போ இந்த இறைவசனம் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதனுக்கு ஆசை என்பது யதார்த்தமாக படைப்பிலேயே இருக்கக்கூடிய ஒரு அடிப்படையான அம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மலக்குமார்களை இபாதத் செய்யக்கூடியவர்களாக படைத்திருக்கிறான். ஒரு சில மலக்குமார்கள் ருக்கூவில் இருப்பார்கள், கியாமத் வரைக்கும் ருக்கூவிலேயே இருந்து இறைவனை வணங்கி கொண்டிருப்பார்கள். ஒரு சில மக்கள் இருப்பார்கள் சஜிதாவில் இருப்பார்கள். அல்லாஹுடைய மலக்குமார்கள் அவர்கள் சஜிதாவிலேயே கியாமத் வரைக்கும் அல்லாஹை வணங்கி கொண்டிருப்பார்கள். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, மலக்குமார்களை விடவும் மனிதன் செய்யக்கூடிய இபாதத் இறைவனிடத்தில் விருப்பத்திற்குரியது என்று சொல்லுவார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், மனிதன் அவனுடைய வாழ்க்கை ஆசைகளை கொண்டு சூழப்பட்டிருக்கிறது. மனோ இச்சை என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் உண்டே தவிர மலக்குமார்களுக்கு கிடையாதுன்னு சொல்லுவார். இந்த மனோ இச்சையை, ஆசையை தாண்டி ஒரு மனிதன் அல்லாஹ்வை இபாதத் செய்வது என்பதுதான் ஆக பெரும் சவாலான காரியமாக இருக்கிறது. எனவே ஆசைகள் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அம்சம் இருக்குது. இது மனிதர்களிடத்தில் மிகவும் கவனிக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆசை எது விதத்திலே எந்தெந்த விஷயத்திலெல்லாம் இருக்கும் என்று பார்க்கின்ற பொழுது, சம்பாதிக்கக்கூடிய விஷயத்திலே மனிதன் ஆசைப்படுவான், நிறைய சம்பாதிக்க வேண்டும். குழந்தைகளை திருமணமான புதிதில் குழந்தைகள் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆசை இருக்கும். மார்க்கமும் தடுக்கவில்லை, தவறில்லை. வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் நிறைய சம்பாதிக்க வேண்டும், ஒரு கடை ஒரு வியாபாரம் 2ஆக பெருக வேண்டும், ஆசைப்படுகிறார்கள், தவறில்லை. மார்க்கமும் அதை தடுக்கவில்லை. உண்மையாக வியாபாரம் செய்து கொள்ளுங்கள், உங்களுடைய பொருட்களுக்கு தான தர்மம் கொடுத்து கொள்ளுங்கள் என்றுதான் மார்க்கம் சொல்லுகிறது. எல்லா விஷயத்திலேயும் மனிதனுக்கு ஆசை இருக்கும். ஆனால் மனிதன் ஆசைப்படாத ஒரு விஷயம் இருக்குதுன்னு சொன்னால் அதுதான் மவுத், மரணம். மௌத்தினுடைய விஷயத்தில் மனிதர்களுக்கு ஆசை என்பது அறவே இருக்காது. வயது 80 தாண்டி 90 கடந்தாலும் கூட, பெயரளவில் ஏதோ மௌத்து சம்பந்தப்பட்ட பேச்சுக்கள் இருந்தாலும் கூட, மனதளவில் ஒரு மனிதன் நான் மரணிக்க வேண்டும் என்கிற ஆசையோடு ஒருபோதும் இருக்க மாட்டான். நாம் சொல்ல வரக்கூடிய விஷயம்,
என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கணும், என்னுடைய வியாபாரம் இப்படி இருக்கணும், என்னுடைய குழந்தைகள் இப்படி இருக்கணும் என்று ஆசைப்படக்கூடியவர் என்னுடைய மௌத்து இப்படி இருக்க வேண்டும் என்கிற ஆசை யாருக்காவது இருக்குமான்னு கேட்டால் இருக்காது. ஆனால் மௌத்தினுடைய அந்த நிலைப்பாட்டை வைத்துத்தான் ஒரு மனிதனுடைய துன்யாவின் வாழ்க்கை முடிவு செய்யப்படுகிறது. நிறைய இமாம்கள், நிறைய சஹாபாக்கள், நிறைய பெரியவர்கள் என்னுடைய முடிவு இப்படி இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டிருக்கிறார்கள். இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய பெரிய ஆசை என்னன்னு சொன்னால், என்னுடைய மௌத்து மதீனாவில் இருக்க வேண்டும் என்கிற ஆசையோடு வாழ்ந்தார்கள். ஹயாத்துடைய காலத்தில் உம்ராவை தவிர, ஹஜ்ஜை தவிர வேறு எதற்காக வேண்டியும் ஹஸ்ரத் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மதீனாவை விட்டும் வெளியே வரவே இல்லை. காரணம் கேட்கும் பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இறந்தால் என்னுடைய மௌத்து மதீனாவில் தான் இருக்க வேண்டும் என்பதில் நான் ரொம்பவும் பிடிவாதமாக இருக்கிறேன்னு சொல்லி மௌத்துக்காக வேண்டி மதீனாவில் தங்கியிருந்த இமாம் மாலிக் அவர்களைப் போல நிறைய இமாம்கள் இருந்திருக்கிறார்கள். என்ன காரணம்னா, ஒரு மனிதர் மரணம் எய்தி அவர் ஜன்னத்துல் பக்கீல் அடக்கம் செய்யப்பட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவேதான் அவர்களுடைய ஆசை மௌத்து விஷயத்தில் அந்த நபவியில் அடக்கம் செய்ய, ஜன்னத்துல் பக்கீல அடக்கம் செய்யப்பட வேண்டும் என்று இருந்தது. ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை தொட்டும் ஒரு செய்தி பதிவு செய்யப்படும். உமர் ரலியல்லாஹுடைய ஆசை என்னன்னு சொன்னால், அவர்கள் நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும் என்று ஆசைப்பட்டிருந்தார்கள். உமர் ரலியல்லாஹு ஒரு பாதையில் வந்தால் ஷைத்தான் வேறு ஒரு பாதையில் போவான். உலகத்தில் கிட்டத்தட்ட பாதி அளவுக்கு இஸ்லாத்தை கொண்டு போய் சேர்த்தவர்கள் உமர் ரலியல்லாஹு. அப்படி இருக்கிறப்ப மதீனாவிலே அவர்களை சுற்றி யாராவது எதிரிகள் இருக்க முடியுமான்னு கேட்டால் நிச்சயமாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மதீனா மிகவும் அமைதியான ஒரு தேசமாக இருந்தது, அதுவும் உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி காலத்தில். அப்படி இருக்கும் பொழுது அவர்களுடைய ஆசை என்ன? நான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், அதுவும் தொழுகையிலேயே மரணிக்க வேண்டும் என்கிற ஆசை ஹஸ்ரத் உமர் ரலியல்லாஹுவுக்கு இருந்தது. அல்லாஹ் அந்த ஆசையை கபூல் செய்தான். ஒரு மனிதன் அவர்களை கொல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தொழுகைக்கு வந்து முதல் சஃபில் இருந்து அவர்கள் தொழுகை நடத்துகின்ற பொழுது விஷம் வைக்கப்பட்ட கத்தியால் அவர்களை குத்தினார்கள். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த வேதனையிலேயே மரணிக்கவும் செய்தார்கள். அவர்களுக்கு இருந்த ஆசையை அல்லாஹ் கபூல் செய்தான். தான் ஷஹீதாக்கப்பட வேண்டும், நான் மதீனாவில் மரணிக்கப்பட வேண்டும் என்கிற ஆசை அவர்களுக்கு இருந்தது. நம்முடைய நிய்யத் எப்படி இருக்கணும்னு சொல்லி சொன்னால், என்னுடைய மரணம் மிக பெரும் முன்மாதிரியான ஒரு மரணமாக, இறைவனுடைய பொருத்தத்தை பெற்ற மௌத்தாக இருக்க வேண்டும். தொழுகையிலே, சஜிதாவிலே அல்லது இஹ்ராம் உடையோடு மக்காவிலே, மதீனாவிலே நான் மரணமாக வேண்டும் என்கிற ஆசை ஒரு மனிதருக்கு இருந்தால், அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுவதை போல் நாம் உண்மையாளர்களாக ஆக முடியும். அல்லாஹ் இந்த ஆயத்தில் சூரா ஜும்ஆவில் என்ன சொல்றான்னா, நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் மௌத்தை நேசித்து பாருங்கள்னு சொல்கிறேன். உண்மையான முஃமினுடைய மனசு எப்படி இருக்கும்னா, உண்மையிலேயே நான் எப்பொழுது அல்லாஹ்வை சந்திப்பேன் என்கிற எதிர்பார்ப்பு ஒரு மனசில் இருக்கும். நம்முடைய மனசில் மௌத்தினுடைய ஆசை வந்தால் அல்லாஹ் இறைவசனத்தில் பேசுவதை போல் நாம் உண்மையாளர்களாக ஆக முடியும் என்பதில் சந்தேகமில்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வாழும் காலங்களில் நம்முடைய வாழ்க்கையை அவனுக்கு பொருத்தமான வாழ்வாக அமைத்து தருவதோடு மரணிக்கக்கூடிய அந்த இறுதி தருவாயிலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவோடு மரணிக்கக்கூடிய நல்லதொரு நசீபையும், அதே போல் தொழுகையிலே, இஹ்ராமிலே, மக்காவில், மதீனாவில் போன்ற இடங்களில் உயர்தரமான மௌத்தாக நம்முடைய மௌத்தை, பொருத்தத்திற்குரிய மௌத்தாக நம்முடைய மௌத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஆக்கி தந்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.